இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் தாவேகாவுடைய அந்த நிலைப்பாடு என்பது விரிசல் ஏற்பட்டிருக்கிறதோ அப்படின்ற கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. ரொம்பவும் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவரான முத்தரசன் அவர்கள் யார் அந்த எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னதுக்கு பைத்தியக்காரத்தனமாக காணோம் என்று கேட்கிறார். யாரை காணாம ஆக்கிடுவ, காணாம ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஒரு குட்டி கதையும் சொல்லியிருக்கிறார். அதாவது ஆற்றங்கரைக்கு இந்த கரை அந்த கரை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு அந்த பக்கம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும். அதை பார்த்துட்டு எல்லா ஆடும் போகும். ஆனா அங்க போன பிறகுதான் தெரியும் ஏற்கனவே இருந்தது நல்ல இடமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உணர்வாங்க. ஆனாலும் வந்துட்டோம், கொஞ்ச நாளாவது இருந்துட்டு தான் போகணும், ஏன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த குட்டி கதையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையான கதை தானே. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்றது நம்மளுமே கண்ணில் பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். அது ஆடு மாடுங்கள்லாம் அது எப்பவுமே நீந்தி போய் அந்த பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி வரும் போகும் அப்படின்றது ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி ஒரு வார்த்தை இன்னொன்று ஒன்று கூட சொன்னார். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தப்போ தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தப்போ என்ன ஸ்டாலினை பார்த்தனோ அதே ஸ்டாலினை தான் இன்னைக்கும் பார்த்தேன். அதே உபசரிப்பு தான். என்னடா எப்படி பேசுவார் இவரு, சங்கடமா இருப்பாரா, சோர்வா இருப்பாரா அப்படின்லாம் யோசிச்சேன். எந்த மாற்றமும் இல்லைன்னாரு. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பதிவு பண்ணதுக்கு ஐயா முத்தரசனுக்கு அது ஒரு தைரியம், பாராட்டணும். உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. அது ஐயா முத்தரசன் கிட்ட அந்த ஈரம் இருக்கு. சரி, ஐயா முத்தரசன் இப்படி சொல்லிட்டாரு, இதனால கம்யூனிஸ்ட் தோழர்கள் தாவேகா விட்டு வந்துருவாங்க, அப்படி யாருன்னா திமுக தொண்டர்கள் நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் தப்பு பண்றீங்க. தொண்டர்களுக்கு இன்னைக்கு நடந்தது பாகுபலி படத்துல கட்டப்பா குத்திட்டாப்புல. என்னப்பா ஒரு கட்டப்பான்னு பார்த்தா லைனா வரீங்க, என்னப்பா கட்டப்பா படத்துல கூட ஒண்ணு தானப்பா, அரசியல் இத்தனி கட்டப்பா இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய கத்திப்பா, எத்தனை பேர்ப்பா வந்துக்கிறீங்க இப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால அவங்க அவர் மனசுல தோன்றத ஒரு 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 தைரியமா சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சியில பேச்சு சுதந்திரம் உண்டு, அதான் அவர் சொல்றாரு. இப்ப இதே போய் ஐயா சண்முகத்திட்ட கேட்டீங்கன்னா அவர் வேற மாதிரி சொல்லுவாரு, வேற ஒருத்தர்கிட்ட கேட்டா இன்னொரு மாதிரி சொல்லுவாரு. எப்ப என்னப்பா ஒரு முடிவா சொல்லணும்னா இல்ல, நாங்க ஸ்டேட் பியூரோ மீட்டிங் போட்டு பொலிட்டிக்கல் மீட்டிங் எல்லாம் போட்டு மத்திய குழு மாநில குழு எல்லாம் கேட்டு மேரி பிஸ்கெட் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்வாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்தை வைத்து அவங்களெல்லாம் கூட்டணி முறிவு கிரிவெல்லாம் எடுத்துக்க முடியாது. இன்னொன்று ஐயா ஆதவ் சார் அதை விட மாட்டாரு. யாருன்னா எங்கன்னா எதனா பிரச்சனைச்சுன்னா எறா சோப்பா உர்றா வண்டிய அப்படின்ற மாதிரி போய் போட்டு உட்காந்து பேசி கிச்சு பிடிச்சிருவாரு. அதனால இது ஒரு 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 வாதத்துக்கு ஒரு 2 நாள் நம்ம விவாதம் பண்றதுக்கு உதவும். இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு எல்லாம் இப்ப இமீடியட்டா எதுவும் தேர்தல் இல்லையா, இடைத்தேர்தல் எப்போ வருது இல்லைன்றது பார்க்கணும். மற்றபடி இவங்க கூட்டணி விட்டு வரத்துக்குலாம் இல்லை. அதாவது எதுக்கு அதெல்லாம் சொல்றாங்கன்னா, கொஞ்சம் விட்டா விஜய் சார் இவங்களை கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ 44 நாள் ஆகுது. இதுல எங்கன்னா விஜய் சார் இவங்களெல்லாம் மதிச்சு செக்ரட்டரியேட் வாங்க ஒரு அனைத்து கூட்டம் மேட்டூர் 12ஆம் தேதி திறக்கணும்ன்றாங்க. எப்படி திறக்குது என்ன திறக்குதுன்னு தெரியல, தண்ணி வேற இல்லைன்றாங்க. நம்ம பாய்ஸ்க்கெல்லாம் வைப்பு பண்ண தெரியும், ஃபயர் விட தெரியும், ஆனா தண்ணி விட தெரியாது. அதனால நீங்கெல்லாம் கொஞ்சம் விவசாயி பிரச்சனை என்ன, தண்ணி விட முடியுமா, வருமா வராதா, அப்படி தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா சிபிஎம் கூட திருமாவளவனையும் கூட்டின்னு வந்துருங்க, உட்காந்து பேசுவோம். அப்புறம் ஐயூஎம்எல் சார் வந்தாருன்னா உட்காந்து மதியானம் எல்லாம் சேர்ந்து அப்படியே பிரியாணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்லாம் கூப்பிடுறதுலாம் கிடையாது. போட்டோவே வந்தது கிடையாது, பேசுறதும் கிடையாது. இவங்கெல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் ஃபோன் பண்ணி இது மாதிரி வரோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போவாங்க வருவாங்க. ஒரே ஒரு விஷயம்தான் அங்கே தவறு. என்னன்னா ஐயா சபரீசன் நிறைய நேரத்தில் இவங்களை சரியா கையாளல, இவங்களுக்கு போதிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலருக்கு ஒரு சில அமைச்சர்கள் ரொம்ப கண்ணியக்குறைவா நடத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் இப்போ வருது. அதாவது உதாரணத்துக்கு இப்போ சென்னையிலே எடுத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மாவட்ட செயலர்லாம் சிபிஎம்லேயே ஒரு மாவட்ட செயலர் இருப்பாங்க. இப்போ செல்வா இருக்காருன்னா செல்வாவெல்லாம் ஒரு பொருளாவே மதிக்கிறது கிடையாது. இப்படி ஒரு சில அமைச்சர் அப்படி இருந்தா அப்ப அவங்களுக்கும் வலி வேதனை இருக்கும் இல்லையா. மேபி அதெல்லாம் அவங்க சேர்த்து வச்சு இப்ப காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. பட் இது சின்னது, இப்ப அங்கதான் இருக்குது. அதான் அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்றது அங்கிருந்து தான் வருது. எங்கேயாச்சும் கீழே இருக்கவங்க தெரியலனால ஏதோ ஸ்டாலின் கிட்ட போய் அவர்கிட்ட பேசி ஈசி என்னங்க இப்படி இருக்கணும், நம்ம ஒன்னா இருந்தோம் அப்பா காலத்துல இருந்து அப்படி இப்படி ஏதோ ஒண்ணு சொல்லலாம். விஜய் சார் கிட்ட என்ன சொல்றது, நம்மளாம் ஒன்னா இருந்தோம் நான் சொல்றேன் இல்லையே, நான் ஆசைப்பட்டேன் அதனாலதான் உங்களை பார்த்தேன், நீங்க வந்தீங்க. நான் ஆசைப்படுறதா சார் நடக்கும், நீங்க ஆசைப்படுறதா நடக்காது சார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மனநிலையில இருக்கிறாரு. அதனால
போக போக அவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா புரியும். ஆனா வந்தா கூட அதெல்லாம் வந்து ஏங்க ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிடணுங்க என்ன கேட்டா. ம், ம், ஸ்ட்ராங்கா இப்போ இன்னைக்கு வைகோ அவர்கள் என்ன சொல்றாரு? அதிமுகவும் திமுகவும் பேசி இருந்தால் அதை விட துரோகமானது இருக்கவே முடியும். என்ன துரோகம் அதுல? என்ன குடிக்கிற தண்ணியில போய் விஷத்த கலந்தாங்களா? இல்ல திமுக அதிமுக இல்ல சேரக்கூடாதுன்னு பயப்படுறீங்களா? பதட்டமாகறீங்களா? ம், படம் போட்டு வேட்பாளர் தெரியாம பிரச்சாரம் பண்ணாம ஜெயிச்சிருக்கிறாரு. இதே அவர் ஒரு 70 சீட்டு வந்து தாவேக்கா இதே திமுக ஆட்சியில இருந்தா இதே வைகோ அந்த கருப்பு சால்வையை போட்டு இந்த நேரம் வெற்றி உரை ஆட்ட வருகிறேன். ஸ்டாலின் அவர்களே, குறைத்து மதிப்பிட்டு விட்டீர்கள். கரூரிலே அந்த துயர சம்பவம் நடந்த பொழுது இளம் குழந்தைகள் செத்தார்களே, அந்த நொடி ஸ்டாலின் அவர்களாக நீங்க மாறி இருக்க வேண்டும். அவரு அப்பா நந்தனப்பா ஸ்டாலின் இல்லை, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் போல மாறி இருக்கணும். ஒரு சர்வாதிகாரியாக ஆகிய அன்னைக்கே ஜோசப் விஜயை நீங்கள் கைது செய்திருந்தீர்கள், இன்னைக்கு அரசியல் இவ்வாறு மட்டுப்பட்டு போயிருக்கிறாது. வைகோ நான் சொல்கிறேன், உங்களுக்காக துணை நிற்கிறேன், கலைஞரிடம் சத்தியம் செய்தேன் பேசியிருப்பாரு சத்தியமா. இப்போ ஸ்டண்ட் மாறி போச்சு, ஸ்கிரீன் பிளே எல்லாம் மாறிச்சுங்களா, காட்சி மாறிச்சு, இப்போ தோத்து போயிட்டாங்க. அதனால என்னன்னா மக்கள் அதிகமா விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க, மக்கள் விரும்ப இருக்கிறாங்க. அதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி சேர்வது என்பது ஒரு செய்தி வந்தது. நான் கூட இது என்ன கனவா இருக்குமோ என்று நினைத்தேன். அப்பொழுது அருகே இருந்த நண்பர்களிடம் கேட்டும் இல்லை உண்மைதான் என்று போல சொல்கிறார்கள். அப்படி ஒரு விஷயம் நடக்குது என்றால் தமிழக அரசியலில் அது துரோகம் அப்படின்னு இப்ப இப்படி பேசுறாரு. உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங்கே வேணாம் ஐயா. அப்புறம் அவரு நேற்று இன்று நாளே யாரு நம்ம காதர் மொய்தீன் சார், நேத்திக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுலாம் இல்ல, என்னைக்குமே ஒரே பேச்சு தான் அப்படின்னாரு. செம்ம ட்ரைனிங் சார். உங்களுக்கு எல்லாம் துரந்தெல்லாம் தோத்தாரு. நல்லா இருந்து சிறுபான்மையினர் நட்பு, வாணியம்பாடியில திமுகவே எல்லாம் அழிச்சிட்டீங்க, நாகப்பட்டினத்துல அதே கதை தான். எங்கெல்லாம் வந்து முஸ்லீம் பாப்புலேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் ஏணியில நிக்கிறேன், நான் பொந்துல நிக்கிறேன், நான் சந்துல நிக்கிறேன்னு சொல்லிட்டு உதயசூரியன் அழிச்சிட்டீங்க. ஐயா வாசன் என்ன பண்ணாரோ அதிமுகக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பான காரியத்தை செஞ்சீங்க. கட்சியில இந்த தேர்தலை உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பண்ண உடனே லாபகரமா ஆகி போய்விட்டது. அதனால இதெல்லாம் வந்து they shouldn't get carried. ஃபர்ஸ்ட் இனிமேல்ட்டு பணம் பிரதானம் அல்ல. திராவிட கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் கத்துக்க வேண்டிய பாடம் பணம் பிரதானம் இல்ல. குணம்தான் அதிமுகவையும் திமுகவையும் காப்பாத்தும். பணத்துக்காக நீங்க சீட்டு கொடுத்து பணத்துக்காக ஆட்களை விலைக்கு இது பண்ணீங்கன்னா அவங்களால ஒண்ணு கட்சிக்கு கெட்ட பேரு, 2 கட்சியை விட்டு ஓடிடுவாங்க, 3வது தலைமையை கேள்வி கேட்பாங்க, 4வது உங்களை விட அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, 5வது பெருசா கொள்ளையடிப்பாங்க, ஊரட்சி ஒலையில போடுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி ஆட்கள் உங்க கட்சிகள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தாவேக்காக்கு சீக்கிரமா அமுச்சு விட்டுருங்க. நீங்களே அப்பா இங்க இருந்தா வளர்ச்சி இருக்காது, நாங்க வந்து அண்ணானுவோம் அம்பேத்கர்னுவோம் நாங்கெல்லாம் மாறிட்டோம், இனிமேல் இவ்வளவு எல்லாம் எடுத்துன்னு போற மாதிரி இல்ல, ஏதோ அரசியல் பண்றது கொஞ்சம் இருந்தா போதும், 5 தலைமுறைக்கு தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சு அப்படின்ற அந்த ரீகோர்ஸ் அந்த ரீகரெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி கிரவுண்டடா கீழே இருந்து ஆரம்பிச்சாதான் அது செட் ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு சபரீசன் சார் எல்லாம் வந்துட்டு அவரு போய் அரசியல் பேசுறது, அவரு சட்டமன்றத்துக்கு வர்றதெல்லாம் வந்து அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அது பாதிக்கும். அது புரிஞ்சுக்கணும். விமர்சனம் ஆகுது, 4 பேர் கேட்கறாங்க பேசுறாங்க. இப்ப நீங்க ஒருத்தர் அரசியல்ல ஈடுபடுத்தி கொள்ளனா இந்த பிடிஆரோட ஆடியோன்னு ஒண்ணு வந்திருக்காதுல்ல, இன்னைக்கு ஆதவ அதை வச்சு இன்னைக்கு பேச மாட்டார்ல. அதாவது 600 கோடி சொத்து, அது லாட்டரி பணத்துல வந்த ஒரு சொத்து, அமலாக்கத்துறை வழக்கு நிலுவையில் இருக்கிறவர் ஒருத்தர் நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு நம்ம அரசியல கொண்டு போறோமே, என்ன விதத்துல இருந்தாங்க. அதே மாதிரி அதிமுகல யாரெல்லாம் பலம், வேலுமணி செலவு பண்ணார், நீங்க கட்சியில அவரு தான் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் சும்மா இருந்த சிவி சண்முகத்தை சேர்த்துன்னு போய் விட்டாரு. இதுல வேலுமணிக்கு போறது வர்றது 2 வழியும் தெரியும். சிவி சண்முகம் ஒன் வே டிராபிக் மாதிரி இட்டுன்னு போய் விட்டீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுவாரு அடம்புடிச்சின்னு. அதே மாதிரி இப்ப போய் அங்க போய் நின்று இருக்காரு. சேர்த்துக்கிறதா வேணாவா, பதவி வருமா போமான்னு தலையை போட்டு பிச்சுக்கிறாங்க. எதனா ஒரு மக்கள் பிரச்சனை பேசிட்டு பாருங்க இந்த 40 நாள்ல சிவி சண்முகம், மக்களை பத்தி விவசாயி பத்தி இல்ல அங்க இருக்கிற உள்ளூர் பிரச்சனை எதனா ஒண்ணு. விஜயபாஸ்கர் இன்னைக்கு காலைல எல்லாருக்கும் தாம்பலத்துல பூ பழம் புஷ்பம் 300 ரூபாய்க்கு காசு அந்த அதுக்கு ஈக்குவலண்டா இந்த பாத்திரம் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா ராஜினாமா பண்ணதுக்கு சந்தோஷமா
ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொடுக்குறாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இது இருக்கும் பாருங்க. மேபி அவர் பார்த்திருப்பாரு. நல்ல வேளை பதவியை ராஜினாமா பண்ணோம். ஈவாவேலு வீட்ல எல்லாம் ரைடு. நல்ல வேளை பதவியை ராஜினாமா பண்ணோம். செந்தில் பாலாஜி சார் வீட்ல எல்லாம் ரைடு. நம்ம வீட்ல இல்ல. அதனால சக்சஸ், கரெக்டான முடிவு அப்படின்ற மாதிரி அவரு ஒரு சந்தோஷத்துல இருப்பாரு. இப்ப நம்ம எதுக்கு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இப்ப பேசுறோம்னா, நம்ம ஊர் அரசியல்வாதிகளோட நிலைமைகள் பாருங்க. எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது. இதுல வந்து எதுகை மோனையில ஒரு சிலர் கட்சி தலைவருங்கன்ற பேர்ல அவங்க ஒரு அரசியல் பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க எதனால தாவேக்காவோட சேர்ந்தோம்னா அப்படின்னு. எதனால உங்கவுங்க அவங்கவுங்க தேவைக்கு சேர்ந்துக்கிறீங்க. என்ன பரந்தூர் விமான நிலையம் அவர் ரத்து பண்றேன்னாரு, அதனால போய் சேர்ந்தீங்களா? இல்ல தூய்மை பணியாளர்கள் வேலை நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாரு, அதனால போய் சேர்ந்தீங்களா? இல்ல சிங்கப்பெண் படையில வந்துட்டு சுடுற உத்தரவு இருக்குது. யாருன்னா காம கொடுறனை பார்த்தா முட்டிக்கு கீழே காலிலே துபாய் மாதிரி நம்ம சட்டத்தை பண்ணுவோம். யார் பெண்கள் மீது கை வைக்கிறோமோ அந்த மாதிரி வானவளாவ அதிகாரம் கொடுத்துருக்கீங்க, அதனால போய் கூட்டணி சேர்ந்தீங்களா? கேட்டா பாசிச பாஜக வந்துவிடும். பாஜக எங்க நயினாரே தோத்து போயிட்டாரு. அண்ணாமலைக்கு சீட்டே கொடுக்கல. பாஜக வர மாதிரியா இருக்குது தமிழ்நாட்டுல. இந்த ம். ஒரு விஷயத்த சொல்லிட்டு பூரா வேணுன்ற அரசியலை பண்றாங்க. சார், இப்போ முத்தரசன் அவர்கள் சொன்ன அந்த கதையில நடத்தை சரியாக இல்லை. தாவேக்கால அவங்களோட சரியா ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புனீங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமா பாத்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு காலையில ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு. என்ன பேட்டி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, மரபு பற்றி கூட்டணி கட்சிகள் எங்களை பற்றி எங்கள்கிட்ட வந்து பாடம் எடுக்கிறீங்க. எங்களை வந்து எங்க தலைவரை 3 நாட்களாக ரொம்ப மோசமாக பேசினாங்களே, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? அந்த மரபு பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் விசிகாவும் ஏன் வந்து கேள்வி கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறார். நேற்றைக்கு தான் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல அவங்க எல்லாம் மனசாட்சி உள்ளவங்க, அவங்க சுயமாக முடிவெடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தி பேசினார். மறுநாளே ஆதவ அர்ஜுனா நான் திருப்பியான கேள்விகளை கேட்கிறார், அவங்கள ஏன் கண்டிக்கல அப்படின்ற மாதிரி. கூட்டணியை ஹேண்டில் பண்ணுவதுல வந்துட்டு தாவேகா கை ஓங்குகிறதா? அதாவது போன இடம் சரியில்லாத இடத்தில் போய் மாட்டிக்கொண்ட நிலைமை, அந்த சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்களா? ஆதவ அர்ஜுனோட விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க உங்க மேல வைத்தது? அதாவதுங்க, ஒரு கூட்டணி வந்து இறுதியா இருந்த ஒரு கூட்டணி இன்னைக்கு உடைஞ்சு விட்டது. அது உடையும் போது கண்டிப்பா சர்ச்சை என்பது எப்பொழுதுமே வரும். என்ன நடந்தது? யார் மேல தப்பு? எதனால போனாங்கன்னு வரும். அது இயல்பு. ஆனா அதை தாண்டி ஐயா ஆதவர்ஜுனா வந்து அவர் சொல்றாரு இல்லைங்களா, யார் ஆரம்பிச்சது? அதெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னா, யார் ஆரம்பிச்சது நீங்க சொல்லுங்க. ஒரு காலத்துல வந்து படம் சினிமா கினிமா அதெல்லாம் வச்சு உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு பாராட்டி பேசினாங்க. அதெல்லாம் அன்னைக்கு நடந்ததா இல்லையான்னு கேட்கிறாரு. திடீர்னு யாருன்னா புதுசா வந்து பார்த்தாங்கன்னா, ஆமா இல்ல, கரெக்ட் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அப்படிதானே பாராட்டினாங்க. நீங்க நடிச்ச ஒரு கல்லு ஒரு கண்ணாடி இப்படி ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறமா வந்து வேற ஒரு படம் நடிச்சீங்க. நீங்க ஒரு மனிதன் அப்படின்னு அவர் நடிச்ச படம் பேர்லாம் சொல்லி பேசினாங்க ஒரு சிலர்லாம். அதுல ஒரு சிலர் அமைச்சர்களா வேற இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆதவர்ஜனா கேட்கிறார், ரைட்டா? அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும்போது இவரு எங்க இருந்தார்? அதுதான் என்னோட கேள்வி. நான் கேட்கலாம் அந்த கேள்வியை. சட்டமன்றத்துல அறிஞர் அண்ணா பேசின அவையில, ஐயா காமராஜர் முதலமைச்சரா இருந்த அவையில, கலைஞர் பேசின அவையில, இந்த மாதிரி சினிமா படம் பேரெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பாராட்டுங்க, தனி மனித துதிப்பாடல் அதிகமா இருக்கு சட்டமன்றத்துல அப்படின்றது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பதிவு பண்ணியிருக்கிறார். இது மாதிரி தனி மனித துதியெல்லாம் நிறைய பாடி நேரத்தை வந்து அவை நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு ஒரு சில நல்ல தலைவர்கள் அதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நான் சிஎம்ஆ இருந்தாலும் என்ன பாராட்டுற வேலையை வந்து வேண்டாம் அப்படின்னு. இப்போ சமீபத்துல கூட தாவேக்கல யாரோ ஒருத்தர் வந்து பதர்களா இருந்த எங்களை புதர்களா இருந்த எங்களை வந்து ஒரு ஒரு விவசாய நிலம் மாதிரி மாத்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு. இப்போ அதெல்லாம் வந்து பதர்களா இருந்தது தரிசு நிலமா மாத்திருக்கிறீங்கன்னு இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமா இருக்கு. ஒரு 2 லைன் 3 லைன் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். உகாந்து பொழுதுக்கும் பாராட்டுற மாதிரி அன்னைக்கு நடந்த பொழுது ஐயா ஆதவர்ஜனாவோட டீம் எல்லாம் இதுக்கெல்லாம் எழுதி குத்துன்னு இருந்தாங்க. இந்த மாதிரி அதாவது இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அவங்க நிறுவனம் இருக்கே, அது வேலை என்ன? அரசியல் பேசுறதுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட்டை இந்த மாதிரி எதுகை மோனையா இருக்கிற மேனுஃபேக்சர் பண்ணி விடுறதே இவங்க. அன்னைக்கெல்லாம் வந்து டிஎம்கேவோட ஃப்ரெண்டு எங்க இவர் சொல்லுவாரா? சபரீசன் சாரோட இவருக்கு பழக்கம் இல்ல, இவரு நெருங்கி பழகல திமுக தலைவர்களோட இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கவங்களோட, இவருக்கு பழக்கமே இல்லைன்னு சொல்லுவாரா? இல்ல. விசிகல போய் சேர்ந்தாரு, வேங்கை வயல் நந்துச்ச, அப்பெல்லாம் இவர் என்ன பெருசா பேசிட்டாரு. இன்னைக்கு இவரோட தேவைகள் பூர்த்தி அடைகிறது தாவேக்கல. அதற்காக வந்த வழியையும் ஏறி வந்த ஏனியும் எட்டு வச்சுன்னு போறாரு. நீங்க நியாயமான நடுநிலைவாதியா இருந்து நல்ல அரசியல்வாதியா, நல்ல அரசியல் தான் நீங்க
பண்றீங்கன்னு நீங்க அன்னைக்கே கேட்டிருக்கணும்ல. சார் ஒருத்தர் கூட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, அவங்க கூட எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு, அவங்கள வச்சே வளர்ந்து கொண்டு, இல்ல அவங்களுக்கும் பணத்த குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அத பத்தி பேசுறது என்ன தன்மை அது? அதாவது மத்தவங்களுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் திமுகல உங்களுக்கு இருந்துச்சு. ஆனா நீங்க கேட்ட அந்த எம்பி பதவி கிடைக்கல. அதுல வந்தது என்ன ம். பிரச்சனை? பதவி சண்டைக்காக தானே நீங்க வெளியில போறீங்க. அதுக்கப்புறம் விசிக போறீங்க. விசிகாலயும் அதே பிரச்சனை. பதவி. அதுக்கப்புறம் பதவி எங்க கிடைக்குதோ அங்க போயிட்டீங்க. உங்க அரசியலோட கொள்கை அவ்வளவுதானே. பதவிக்காக பறந்த பறவை. பறவை முதலில் அறிவாலயம் இருந்தது. பதவி கிடைக்கவில்லை, பழம் கிடைக்கவில்லை. கோச்சிக் கொண்ட பறவை அடுத்து எங்க போச்சு? அசோக் நகர் போச்சு. அங்கேயும் பதவியும் கிடைக்கல, பழமும் கிடைக்கல. அங்கிருந்து கோச்சின்னு பறவை எங்க கடைசியா எங்க பறந்து போச்சு? பனையூர் போச்சு. பனையூர்ல பறவைக்கு பழமும் கிடைச்சது, பதவியும் கிடைச்சது. பறவை பழத்தை உட்காந்து சாப்பிடுது. இவ்வளவுதானே உங்க அரசியல் வரலாறு கதை. இது மாதிரிதான் எல்லா பறவையும் அங்கங்க பறந்துகிட்டு இருக்குது. அது ஆதாயத்துக்காக. இதுல வந்துட்டு இந்த திருமாவர்கள் கண்டித்திருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு யதார்த்தமா பேசுற மாதிரி இருக்கும். அரசியல் கண்ணியம், அரசியல் தன்மை சட்டமன்றத்துல ரொம்ப ரொம்ப மோசமா போயிடுச்சு. பேச ம். தெரியாம ஆக்ஷனை பண்ணி பஞ்சு டயலாக பேசி உங்க கூட இருக்கிறவங்கள எல்லாம் இன்னைக்கு வந்து கிண்டல் பண்றாங்க, இது தப்புன்றாங்க. எங்க தூக்கி முகத்தை வச்சுக்குவீங்க? உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச கம்யூனிஸ்டும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச திருமாவாலையோ இதுக்கு முட்டு கொடுக்க முடியல. தலை இருக்குது, கை இருக்குது, தலையை வச்சு முட்டு கொடுக்கலாம், கையை வச்சு முட்டு கொடுக்கலாம். எதுக்கு கொடுக்க முடியும்? அதுதான் கொடுக்க முடியும். எல்லாத்துக்குமா கொடுக்க முடியும்? அதான் அவங்களோட வழி. பண்றது ஆனா கொஞ்சம் ஆட்சி நாகரிகமா ஆனா ஆட்சி அமைக்க உதவிய கட்சியவே ஒரு மாறியாக பேசுவது என்பது எப்படி புரிந்து கொள்வது? அப்ப முத்தரசனுடைய கதையில வரக்கூடிய ஆடுகள் போய்விட்டது, பழைய இடமே பரவாயில்லன்னு தோணக்கூடிய அளவுக்கு இப்ப அந்த ஆடுகளுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்வது பொருந்தி போற மாதிரி இல்லையா இந்த சம்பவங்கள்? அது பொருந்தி ஆதவுடைய போகும். அந்த நான் தான் சொன்னேன் இல்லைங்களே, மீட்டிங்கே வந்துட்டு எதுவா இருந்தாலும் ஆதவோட சரி. நீங்க முதலமைச்சரை ம். பார்க்கணும், கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் அப்படிலாம் போய் சந்திக்கிறது, பேசுறது. அவர் வந்து ஒரு உங்களுக்கு காட்சி தர்றதுன்றதே வந்து அபூர்வம். ஏதோ அவர் ஆசைப்பட்டு அவரோட நேரம் ஒரு 4 நாள் 3 நாள் உங்ககிட்டலாம் வந்து கேட்குற மாதிரி போயிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நான் கவர்னர் கலைக்கு போறாரா? எனக்கு ஜியோட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அதான் நயினார் சொன்னாரு, சிடிஆர் நிர்மல்குமார் யார் யார்கிட்டலாம் பேசினார் நான் சொல்ல வானார்ல. நீங்க என்ன கரெக்ட் பண்ணி கொடுக்குறது? நானே டெல்லியில கரெக்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ஆட்ட தெரியும். 108 இருக்குது, 118 சபாநாயகரை எங்கால உட்கார வச்சாச்சு. 5 பேரை ராஜினாமா பண்ண சொல்லுவேன். இன்னும் 5 பேரை மார்ஜின் அப்படியே குறைச்சிக்கிட்டே வருவேன். நீங்க எப்போ வந்து மெஜாரிட்டி வாக்கெடுப்பு நடத்துனீங்கனாலும் நான் மெஜாரிட்டிலே இருப்பேன். நான் இப்படியே கூட 5 வருஷம் ஆண்டுக்குவேன். எனக்கு தெரியுங்க. ஆட்சி வந்துச்சு, அதிகாரம் வந்துச்சு, காவல்துறை வந்துச்சு, போலீஸ் வந்துச்சு. நடுவுல டெல்லியில இருந்து விஜய் சாருக்கு கொடுத்த போலீஸை தூக்குனாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. ஒரே ஒரு நாள் முகம் ஆமா. எவ்வளவு டல்லா போய் வெளியில நடமாட்டமே இல்லாம இருந்தீங்க தாவேக்காரங்க. ஒரு நாள் ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கப்புறமா காட்சி மாறுச்சு இல்லையா? அன்னைக்கு என்ன நடந்தது சொல்ல முடியுமா விஜய் சாரு? எதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசு. அந்த Z+ செக்யூரிட்டி அது வந்து டெல்லி தான் முடிவு பண்ணும், கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா. அது டிஜிபி டெல்லி எல்லாம் முடிவு பண்ற விஷயம். அது ஒரு நாள் இருந்து ஒரு நாள் இல்லாம போச்சே, ஏன்? அதை பத்தி கொஞ்சம் பேசுங்களேன். திமுக அதிமுக சேர்ந்து பிரியறதெல்லாம் இருக்கட்டும். என்ன நம்பிக்கையான வார்த்தைகள் யாரு சொல்லி, நான் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கலாம் நான் சொல்ல. இதுவும் ஒரு நாள் வரும். இல்ல எல்லாம் வரும், ஒண்ணுனா வரட்டும். நம்மளா வந்து சொல்லக்கூடாது. அவங்களா சொல்லுவாங்க. சொல்ற அன்னைக்கு நம்ம வந்து அதெல்லாம் விவாதம் பண்ணுவோம். ஏன்னா திமுக அதிமுக சேர்ந்து விடும், ஐயோ அது துரோகம் அப்படின்னாங்க. நிறைய விஷயம் டெல்லியோட நடந்திருக்குது. அதெல்லாம் இங்க பாமர மக்களுக்கோ படம் பார்த்து இது பண்ணவங்களுக்கு தெரியாது. சும்மா சார் நான் வந்து கத்துற சவுண்ட் விடுவேன் சார், அப்படி இல்லை சார். அந்த படத்துல வந்துட்டு ஒரு படத்துல சொல்லுவான் இல்லையா, செந்திலோட அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க, கோவை சார் தான் நினைக்கிறேன், என்ன எப்ப பார்த்தாலும் அவர் உங்களை திட்டிகிட்டே இருக்கிறாரு, அவரை கோவப்படுத்துற மாதிரி அவங்கள ஒரு 4 வாட்டி திட்டுற மாதிரி நீங்க என்னைக்கு தான் பண்ண போறீங்க அப்படின்வாங்க. உடனே செந்தில் சொல்ற அவ்வளவுதானே இரு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி ஐயா வந்து அவரு செந்தில் ஐயா திட்டுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவார். அப்புறம் என்ன பண்ணுவாரு, அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே டே டே, ஹாப்பி பர்த்டே டே டே, பாத்தியா எத்தனை வாட்டி டே டே சொன்னேன் இல்லையா? அது அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஹாப்பி பர்த்டே பாட்டுல பர்த்டே வரும்னு. அந்த ஹாப்பி பர்த்டேவை டே டேன்னு பாடி அது ஒரு காட்சியா வச்சிருப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து நான் திட்டுற மாதிரி இருக்கும். ஆனா அதே மாதிரி ஒரு காட்சி ஐயா இவரும் பண்ணியிருப்பாரு, வடிவேல் ஐயாவும்.
அண்ணே யாருண்ணே நீ அப்படி இப்படின்னு அது வெளியில இருந்து பாக்குறது கோபமா பேசுற மாதிரி இருக்கும். உள்ள போயிட்டு ஆமா. அந்த கோபத்துக்குள்ள வந்து நீ என்னண்ணா நீ நீ நீ- உன் ஆளுன நீ அடின உன் கால்ல இருக்கிற கைட்டி அடின அப்படின்னு. ஆனா வெளியில ஒரு 10 அடி தள்ளி கேமரால பார்த்தா கோபமா உக்கிரமா பேசுற மாதிரி இருக்கும். இதுதான் புரியுங்களா? அதனாலதான் சொல்றேன், ம். இந்த அரசியல் தான் இப்ப நடந்துன்னு இருக்குது. யாரும் இந்த பாசிச பாஜகவை எதிர்க்கிற ஆளை நான் தேடி நிக்கிறேன் பத்திரிகையாளரா. தமிழ்நாட்டுல யாருன்னா இருக்கீங்களாப்பா அப்படின்னு. யாருன்னா இருந்தாங்கன்னா தயவு செய்து பாஜக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்கின்ற ஒரு சில விஷயங்களை அவங்க பேசணும். பாஜகவை இப்படி சொல்றதுனால காங்கிரஸை வந்து கோட்டீஸ்வரன் வந்து உடல்ல இது கிடையாது. இவங்களாச்சும் பரவாயில்ல, இவங்க அதை விட மோசம். இந்த முக்காவாசி பிரச்சனைக்கு காரணமே காங்கிரஸ் பேர் இயக்கம் தான். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.